வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நம்முடைய சேனலை பொறுத்த மட்டும் சாமானிய மக்களுக்கு நிறைய கேட்ஜெட் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அந்த வகையில் நிறைய ரிவ்யூ பண்ணிட்டோம். இருந்தாலும் ப்ரீமியம் யூசர்ஸ் நண்பா எங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு ப்ரீமியம் பட்ஜெட் ஒரு சார்ஜர் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒயர்லெஸ் சார்ஜர். அதாவது ப்ரீமியம் யூசர்ஸ் மீன்ஸ் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க, எஸ் சீரீஸில் ஃபோன் வச்சுருக்கிறவங்க, அதாவது குறைந்தபட்சம் 50,000 ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கான சார்ஜர் Kodak 3-in-1 ஒயர்லெஸ் சார்ஜர். Kodak இந்த பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டு. இவங்க ஃபிலிம் நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் Kodakங்கிற பேர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு சார்ஜர் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ எல்லாம் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் தரப்பில் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அதாவது நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். ஃபேஸ்புக்கில் ஃபாலோன்னு இருக்கும், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது, அதாவது புதிய அப்டேட்டாக இருந்தாலும் சரி தான், பட்ஜெட் அப்டேட்டாக இருந்தாலும் சரி தான், ப்ரீமியம் அப்டேட்டாக இருந்தாலும் சரி தான், நம்ம சந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக வந்துச்சுன்னா உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடச்சிரும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கப் பிரிக்கிறேன். பேக்கப் பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள், சார்ஜர் இருக்குது. சார்ஜர் வினோதமாக தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ப்ரீஃபாக பக்கத்தில் வச்சே காமிக்கிறேன் அப்புறமா. இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிடலாம். இந்த சார்ஜரை தவிர பேப்பர் ஒர்க்ஸ் நிறைய தந்திருக்காங்க. பேப்பர் ஒர்க்ஸ், யூசர் மேனுவல், யூசர் கைடு, ஸ்டார்ட் அப் கைடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2 புக்கு தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் இருக்குது, அதாவது பவர் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் வாரண்டி கார்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 இயர்னு தெரியுது, நீங்கள் பார்க்கும்போதே புரியும். 1 இயர் வாரண்டி கார்டு ஒன்று தந்திருக்காங்க. அப்புறமா Type-C to Type-C கேபிள் ஒன்று. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், இது வந்து ப்ரீமியம் சார்ஜர், ஒயர்லெஸ் சார்ஜர். ஒயர்லெஸ் சார்ஜர்னாலே குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய் பக்கத்தில் வரும். ப்ரீமியம் வரும்போது இது வந்து இங்கே எம்ஆர்பி வந்து 3500 ரூபா போட்டிருக்காங்க. மார்க்கெட் ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு 2700 அந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் வரும். ப்ரீமியம் யூசர்ஸ்க்காக பிரத்யேகமான சார்ஜர். ப்ரீமியம் யூசர்ஸ் கேட்டனால இதை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது மூலிமா என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரே டைமில் 3 டிவைஸ்க்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம், வாட்சுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்புறமா இயர்பட்டு அதுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜரை பாருங்கள், மேல் பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளாடி இருக்கக்கூடிய மதர் போர்டு கொஞ்சம் அழகாக வெளியே தெரியுது, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்புறமா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. ரேட்டு படி பார்க்கும்போது நம்ம தான் முடிவு பண்ணோம். அதாவது சாதாரண கார்லேயும் போகலாம், ஆடி கார்லேயும் போகலாம், ரோல்ஸ் ராய்ஸ்லேயும் போகலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு சார்ஜர். ஏன்னா டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் மிட் ரேஞ்சில் இருப்பாங்க சிலர். மிட் ரேஞ்சில் இருக்கிறவங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அதிக விலை கொடுத்து வாங்கின சார்ஜர் மாதிரி தான் டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆவாங்க கண்டிப்பாக. மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதோட ப்ரீமியம் ஃபினிஷிங், அப்புறம் டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீமியமாக தந்திருப்பாங்க. அதுக்கான சார்ஜ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் நான் இதுக்கு சார்ஜ் ரொம்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓவராக பண்ணியிருக்காங்க. அதனால் நான் எந்த சர்டிஃபிகேயும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சர்டிஃபை வந்து கொடுத்து அந்த பொருளை வந்து நண்பர்கள் நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து இடையில இருப்பாங்க, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, சென்டரில் இருக்கிறவங்க வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மனக்கசப்பு தான் ஏற்படுத்தும். ஸோ அதனால் நான் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதுக்கு நான் எந்த வித சர்டிஃபையும் கொடுக்கல. பட் உங்கள்கிட்ட காசு நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம், உங்கள் பட்ஜெட்டுக்கு பரவாயில்ல. ஆனால் மிட்ரேஞ்சு தயவுசெய்து வாங்காதீங்க, அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கோங்க. சார்ஜர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது, அதில் பிரச்சனை கிடையாது. பட் பட்ஜெட்டு தான் கொஞ்சம் இடிக்கும். தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், மிட் ரேஞ்சில் இருக்கிறவங்க தயவுசெய்து அதை தொடாதீங்க. லோ எண்டில் இருக்கிறவங்க, அதாவது சாமானிய மக்களாக இருக்கிறவங்க இது நமக்கு தேவையே இல்லை. அதாவது நமக்கு எதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரு, நம்ம உழைச்சி அந்த அளவுக்கு போனோன்னா வாங்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது வாங்குறதும் வாங்காததும். பட் இந்த ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு திருப்தி அளிக்காது. ரொம்ப மேல் லெவலில் இருந்தீங்கன்னா ஓகே, இது திருப்தி அளிக்கும், அவ்வளோதான். ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படி இருக்கிறத அப்படியே சொல்லிட்டேன். இதனால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து யாரையுமே தாக்காமல் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.